அண்மை செய்தி. தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் வெங்கட். வெங்கட், என்ன காரணத்தினால் ஆம்னி பஸ்கள் இயங்காது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்க விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளை முதல் தமிழகத்திலிருந்து அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில கடந்த 7ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு சென்ற 100க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை, குறிப்பா தமிழகத்தை மட்டும் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை கேரளா போக்குவரத்து துறை சிறைப்பிடித்து 70 லட்சத்துக்கு மேல் அபராதம் விதித்தது. அதே போல கர்நாடகாவிலும் இதுபோல தமிழக பேருந்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதற்கு காரணமாக இரு மாநிலங்களும் சொன்ன காரணம் 2021ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஆல் இந்தியா டூரிஸ்ட் பர்மிட்டின்படி தமிழகத்தில் இன்று வரை பிற மாநிலங்கள் பேருந்துகளுக்கு சாலை வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. எனவே நாங்களும் தமிழகத்தில் இருந்து எங்க மாநிலங்களுக்கு வரக்கூடிய பேருந்துகளுக்கு சாலை வரியை விதிக்கிறோம் என கூறி முன் அறிவிப்பு இன்றி இந்த சாலை வரியை விதித்தனர். இந்த அபராத நடவடிக்கைகள் காரணமாக ஆபரேட்டர்கள் இரட்டை வரியும் அபராதங்களும் செலுத்த இயலாத சூழலால இந்த நிகழ்வை தொடர்ந்து 7ஆம் தேதியிலிருந்து இரவு 8 மணி முதலே தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்து சேவகம் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலுமே அவர்களும் இந்த சாலை வரியை விதிப்போம் என கூறுவதால நாளை முதல் இந்த மாநிலங்களுக்கு தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என அனைத்து சங்கங்களும் முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளை மாலை 5 மணி அளவுல தமிழகம், கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்கள் இடையேயான ஆம்னி பேருந்து சேவைகளை இயக்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும், இந்த விஷயத்தில் முன்னோடியாக தமிழக அரசும் முதலமைச்சரும் சமாதானமாக பேசி கேரளா அரசோடு பேசி, கேரளா மட்டுமில்லாமல் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்களோடு பேசி சீராக ஆம்னி பேருந்துகளை இயக்க வழிவகை செய்ய வேண்டும் எனவும், இது ஐயப்பங்களுக்கு பக்தர்களுக்கு மாலை போட்டு அதிக தமிழக பக்தர்கள் கேரளாவுக்கு வருவார்கள் என்ற காரணத்தினால இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் முதலமைச்சரும் தலையிட்டு பிற மாநிலங்களோடு பேச்சுவார்த்தை மேற்கொண்டு ஒரு சுமூக தீர்வை எட்ட வேண்டும் எனவும் இந்த ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நாளை முதல் தமிழகத்திலிருந்து ஆம்னி பேருந்துகள் கேரளா, ஆந்திர பிரதேசம், பாண்டிச்சேரி, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இயக்கப்படாது என அனைத்து இந்திய ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள்.